Hello guys, again welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன்ல அதிகபட்சமா 5 லட்சம் வரையிலான லோன் அமௌண்ட்டை within 10 minutesல அப்ரூவலும் வாங்கிக்க முடியும், பேங்க் அக்கவுண்ட்ல டிஸ்பர்சல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய Play Store description and official websiteல சொல்லிருக்காங்க. அதே சமயத்துல லோ சிபில் இருந்தாலும் கூட இந்த அப்ளிகேஷன்ல அப்ரூவல் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகே गाइस, அந்த விதத்துல இந்த அப்ளிகேஷன்ல 1.5 lakhs லோன் அமௌண்ட் அப்படிங்கிறது நண்பர் ஒருத்தருக்கு அப்ரூவல் கிடைச்சிருந்தது. அதுல அவர் ஒரு 20,000 அப்படிங்கறத மட்டும் செலக்ட் பண்ணி விட்ரவல் அப்படிங்கறத பண்ணிருந்தாரு. இந்த லோன் பத்தின கம்ப்ளீட்டான டீடைல்ஸ், இந்த அப்ளிகேஷன் பத்தின கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் நீங்க பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த அப்ளிகேஷன் பத்தின A to Z கம்ப்ளீட்டான டீடைல்ஸ், அதாவது இதுல வழங்கக்கூடிய லோன் டீடைல்ஸ், அப்ளை பண்றதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் இருக்கணும், ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் என்ன, இத பத்தின கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் அப்படிங்கறத நான் கீழ இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல நோ மோர் அப்படிங்கற டைட்டிலுக்கு கீழ இருக்கக்கூடிய லிங்க்ல கொடுத்திருக்கேன். சோ தேவைப்படுறவங்க ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அந்த லிங்க் கிளிக் பண்ணி ரீட் பண்ணியும் தெரிஞ்சுக்க முடியும். அந்த விதத்துல 1.5 lakh லோன் அமௌண்ட்ல இருந்து ஜஸ்ட் 20,000 லோன் அமௌண்ட் மட்டும் செலக்ட் பண்ணும்போது அந்த லோன் அமௌண்ட்டை ரீபேமெண்ட் பண்றதுக்கு இவங்க ஜஸ்ட் ஒரு 6 month டென்யூர் அப்படிங்கறத தான் கொடுக்குறாங்க. சேம் டைம் இந்த லோன் அமௌண்ட்ல ப்ராசசிங் ஃபீஸ் பிளஸ் ஜிஎஸ்டி 1179 ரூபாய் அப்படிங்கிறது பிடிச்சுக்கிறாங்க. அண்ட் இதுல ஸ்டாம்ப் டியூட்டி அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா ஒரு 100 rupees அப்படிங்கிறது இவங்க கலெக்ட் பண்றாங்க. அதே சமயத்துல ரீபேமெண்ட் பண்றத பொறுத்தவரைக்கும் இன்னும் கூட டென்யூரை கம்மி பண்றதா இருந்தாலும் கம்மி பண்ணிக்க முடியும். அந்த விதத்துல நண்பர் வந்து குயிக்கா கட்டி முடிக்கிறதுக்காக ஒரு சின்ன எமர்ஜென்சி ரீசனுக்காக எடுத்ததுனால 3 மாசம் மட்டும் செலக்ட் பண்ணிருக்காரு. அப்படி 3 மாசம் செலக்ட் பண்ணும்போது 7612 ரூபாய் அப்படிங்கிறது இஎம்ஐ அமௌண்ட்டாவும் வந்திருக்கு. சோ இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி நீட் இருந்தது அப்படின்னா மேபி இந்த அப்ளிகேஷன் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. சோ நீங்க ஏதாவது லோனுக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசருடைய கைட்லைன்ஸ் வாங்கிட்டு தான் ட்ரை பண்ணணும். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய சிச்சுவேஷனை பொறுத்து தான் இந்த லோன் எடுக்கலாமா வேணாமாங்கிறத டிசைட் பண்ண முடியும். லோன் அப்படிங்கிறது நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த ஒரு ரீசனால கண்டிப்பா தேவையை பொறுத்து மச் நீட் இருந்தது உங்களால சரியான டைம்ல ரீபேமெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா தான் எடுக்கணும், அதர்வைஸ் அவாய்ட் பண்ணிடணும். அதே சமயத்துல நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்டா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. சோ நம்ம பார்க்கக்கூடிய இந்த கம்ப்ளீட்டான விஷயங்கள் அப்படிங்கிறதுமே ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் அண்ட் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ் மட்டும் தான். தயவு செஞ்சு இந்த விஷயத்தை ரொம்ப கேர்ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஓகே गाइस, அந்த விதத்துல இன்னைக்கான வீடியோல நம்ம 5 அப்ளிகேஷனுடைய ரிவ்யூ அப்படிங்கறத பார்க்க போறோம். இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் 2016 இருந்தே Play Storeல அவைலபிளா இருக்காங்க. Play Storeல இதுவரையிலும் இந்த அப்ளிகேஷனை 1 கோடி நபர்களுக்கு மேல டவுன்லோட்ஸ் அப்படிங்கிறது பண்ணிருக்காங்க. அதுல ஒரு 5,42,000 பேர் கொடுத்த ஆவரேஜான ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறது 4.4 ஆவும் இருக்கு. இப்போ இந்த அப்ளிகேஷன்ல வழங்கக்கூடிய சர்வீசஸ் அப்படின்னு பார்க்க இவங்க பர்சனல் லோன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து கிரெடிட் கார்டு, ஃபிக்ஸ்டு டெபாசிட், லோன் அகைன்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட், கிரெடிட் ஸ்கோரை செக் பண்றது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது இவங்க ப்ரொவைட் பண்றதாவும் போட்டிருக்காங்க. இப்போ இவங்க வழங்கக்கூடிய பர்சனல் லோன்ல இருக்கக்கூடிய ஹைலைட்டான விஷயங்கள் அப்படின்னு பார்க்க அதிகபட்சமா 10 lakh வரையிலும் லோன் அப்ரூவல வித்தின் 2 minutesல பேங்க்குக்கு டிஸ்பர்சல் பண்ணிக்க முடியும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ரீபேமெண்ட் பண்றதுக்கான டென்யூரை பொறுத்தவரைக்கும் 6 monthல இருந்து அதிகபட்சமா 36 month வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. பட் மினிமம் 3 monthsல இருந்து கூட இவங்க அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதே சமயத்துல லோன் அமௌண்ட் இடையில ஏதாவது க்ளோஸ் பண்றதா இருந்தா எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் இல்லாம ஃபோர்க்ளோசர் அப்படிங்கிறதும் பண்ணிக்க முடியும். 100% டிஜிட்டல் ப்ராசஸ், எந்த ஒரு பேப்பர் ஒர்க்குமே தேவையில்ல. அஃபோர்டபிள் இஎம்ஐஸ் ஃபார் எவ்ரி நீட் அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து கீழே ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் அப்படின்னு பார்க்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தவரைக்கும் ஸ்டார்டிங் வந்து 16.75% இருந்து ஸ்டார்ட் பண்றதா போட்டிருக்காங்க. கண்டிப்பா பர் ஆனிமா தான் இருக்கும். அதே சமயத்துல ப்ராசசிங் ஃபீஸை பொறுத்தவரைக்கும் 3% இருந்து அதிகபட்சமா 3.5% ஆஃப் லோன் அமௌண்ட் இருக்கும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. ஃபோர்க்ளோசர் சார்ஜஸ் முன்னையே பார்த்துட்டோம், எதுவும் கிடையாது. இதுவே லேட் பேமெண்ட் பண்றீங்க அப்படின்னா அப்போ 500 rupees அப்படி இல்லைன்னா 3% ஆஃப் இஎம்ஐ அமௌண்ட் வந்து எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி இருக்கும், அதையும் போட்டிருக்காங்க. ஒருவேளை பவுன்ஸ் ஆனது, அதாவது நீங்க ஈனாச் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு அது ஒரு வேலை அமௌண்ட் எடுக்க முடியாம போகுது அப்படின்னா பவுன்ஸுக்கு 500 rupees அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா கலெக்ட் பண்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. இதுவே ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ், இன்ட்ரெஸ்ட் ரேட் இதெல்லாம் சேர்த்து ஓவரால் ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் அப்படின்னு பார்க்க 16.75% இருந்து அதிகபட்சமா 45% வரையிலும் இருக்கும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து ஸ்டாம்ப் டியூட்டியை பொறுத்தவரைக்கும் 0.1% ஆஃப் லோன் அமௌண்ட் இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்ஸ் இந்த அப்ளிகேஷன்ல நீங்க லோன் எடுத்துட்டீங்க அப்படின்னா ப்ராப்பரா ரீபேமெண்ட் பண்ணிடுறது தான் பெஸ்டா இருக்கும். அப்படி பண்ணல அப்படின்னா எக்கச்சக்க ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் அப்படிங்கிறது அதிகமாக வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே, இதை தவிர்த்து கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணோம் அப்படின்னா இந்த 5 அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் இயர்லி சேலரி சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற நேம்ல ஒரு டைரக்ட் ஆர்பி ரெஜிஸ்டர்ட் என்பிஎஃப்சியா இருக்காங்க. இதை தவிர்த்து இன்னும் ஒரு சில இம்பார்ட்டன்டான ஆர்பி ரெஜிஸ்டர்ட் என்பிஎஃப்சி கூட பார்ட்னர்ஷிப் பண்ணியும் லோன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுல ரொம்ப முக்கியமா ஹெச்டிபி ஃபினான்ஷியல் சர்வீஸ் இருக்காங்க, டாடா கேபிட்டல் இருக்காங்க, நார்த்தன் ஆர்க் இருக்காங்க, இன்கிரீட் ஃபினான்ஷியல் சர்வீஸ் இருக்காங்க, கிறிஸ்து சைசன், பிரமால் ஃபினான்ஸ். ஸோ இவங்க எல்லாருமே ரொம்ப பாப்புலரா இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய என்பிஎஃப்சி நிறுவனங்கள் தான். இந்த டீடைல்ஸ் தவிர்த்து Play Store டிஸ்கிரிப்ஷன்ல பெருசா இம்பார்ட்டன்டான டீடைல்ஸ் எதுவும் கொடுக்கல. இப்போ அப்படியே உங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்தோம் அப்படின்னா 10 lakh வரைக்கும் லோன் அமௌண்ட் வித்தின் 5 minutesல வாங்கிக்க முடியும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இதுல எப்படி பர்சனல் லோனுக்கு அப்ளை பண்றது அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்திருக்காங்க. தென் ரொம்ப முக்கியமா இதுல அப்ளை பண்றதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு பார்க்க 19 வயசுல இருந்து 55 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய இந்தியன் சிட்டிசனா இருக்கணும். மந்த்லி இன்கம் பொறுத்தவரைக்கும் மினிமம் 20,000 மேல இருக்கணும், அதையும் போட்டிருக்காங்க. அதே சமயத்துல கீழே வந்தீங்க அப்படின்னா தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்க செல்ஃபி போட்டோ, ஐடென்டிட்டி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், இதுக்காக ஆதார் கார்டை சப்மிட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. இன்கம் ப்ரூஃப்காகவும் பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத சப்மிட் பண்ணிக்கலாம், அதையும் போட்டிருக்காங்க. தென் கீழே இவங்க வழங்கக்கூடிய லோன் பத்தின சின்ன எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறதும் கொடுத்திருக்காங்க. இந்த டீடைல்ஸ் எல்லாமே Play Store டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம என்ன பார்த்தோமோ அதே டீடைல்ஸ் அப்படிங்கிறது இங்கேயுமே இருக்கு. அதே சமயம் இவங்களுடைய frequently asked questionல நீங்க லோ சிபில்
சிபில் இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். பட் உங்களுடைய கிரெடிட் ஹிஸ்டரியில நிறைய லேட் பேமெண்ட் வச்சிருக்கீங்க, டிஃபால்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா அப்போ நீங்க அப்ளை பண்ணும்போது அப்ரூவல் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப டிஃபிகல்ட் தான் அப்படிங்கிறத போட்டுருங்க. ஓகே கேஸ், ஓவராலா ஃபைனல் கன்க்ளூஷன் அப்படின்னு பார்க்க இந்த 5 அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல அப்ளிகேஷன் தான். ரொம்ப நல்ல பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கிறாங்க அண்ட் ஓரளவுக்கு ட்ரஸ்டடான அப்ளிகேஷனாகவும் இருக்காங்க. எதுவும் நம்மள மிரட்டுறது அந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த அப்ளிகேஷன்ல நடக்காது. பட் இருந்தாலும் என்ன அப்படின்னா லோ சிபில் இருந்தா கூட அப்ளை பண்ணலாம். அப்படி லோ சிபில் இருந்து அப்ளை பண்றீங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பா salaried பர்சனா தான் இருக்கணும். ஸோ எம்ப்ளாய்மெண்ட் டைப் அப்படிங்கிறது இந்த அப்ளிகேஷன்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை தவிர்த்து போத் salaried பர்சன் அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம். அப்படி அப்ளை பண்ணும்போது ஒருவேளை நீங்க செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனா இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய இன்கம் அப்படிங்கிறது ப்ராப்பரா இருக்கணும். உங்களுடைய கிரெடிட் ஹிஸ்டரி அப்படிங்கிறது பெஸ்டா இருக்கணும். ஸோ இந்த கிரெடிட் ஹிஸ்டரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நீங்க ஆல்ரெடி நிறைய லோன் எடுத்து அதை ஆன் டைம்ல ப்ராப்பரா ரீபேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணிருக்கணும். ஸோ நீங்க எவ்வளவு லோன் அமௌண்ட் எடுத்திருக்கீங்க, இதுவரைக்கும் எத்தனை லோன் எடுத்திருக்கீங்க, இந்த விஷயங்கள் அப்படிங்கிறது தான் கிரெடிட் ஹிஸ்டரி. ஸோ அந்த விதத்தில் உங்களுடைய கிரெடிட் ஹிஸ்டரி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கணும். ஸோ நீங்கள் பேன் கார்டு வாங்கியிருக்கீங்க, வாங்கின உடனே ஆன்லைனில் 2000 ரூபாய் லோன், 4000 ரூபாய் லோன் இந்த மாதிரி எடுத்து ப்ராப்பராக ரீபேமெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ இப்போ ஒரு 5 lakh 10 lakh அப்படிங்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டி லோன் எடுத்து ரீபேமெண்ட் பண்ணியிருக்கீங்க, கோல்டு லோன் எடுத்து ப்ராப்பராக ரீபேமெண்ட் பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரி ஆல்ரெடி ஒரு 20-30 லோன் பெரிய பெரிய அமௌண்ட்டாக எடுத்து ரீபேமெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரியான கஸ்டமர்ஸை இவங்க ட்ரஸ்டடான கஸ்டமர்ஸாக கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனுக்கும் அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. அதர்வைஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆன்லைனில் சின்ன சின்ன லோன் எடுத்துட்டு ரீபேமெண்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் அவங்க ஒரு கிரெடிட் ஹிஸ்டரியாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனுடைய அப்ளிகேஷன் அப்படிங்கிறதையும் இவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகே கைஸ், ஓவராலாக இன்னைக்கு பார்த்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சரில் நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.